ஹாய், இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் அதிகமாக நடந்துட்டுருக்க ஒரு ஸ்கேம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எம் பரிவஹன் அப்படின்னு ஒரு ஆப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசன்ட் டேஸில் நீங்கள் டிராஃபிக்கை சிக்னலை தாண்டிட்டீங்க, இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டீங்க, ஸோ அதனால் நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சலான் மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜ் டீட்டெயில்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போட லிங்க் அனுப்புகிறாங்க. அதுதான் எம் பரிவஹன் ஆப். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபண்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு, ஃபண்டு இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாகவே காலியாகிறது தான் அவங்களுடைய முதற்கட்ட வேலையே. இது எனக்கு நடந்தது. ஸோ சாட்டர்டே எனக்கு இந்த மெசேஜ் 3:33 PM எனக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ நான் பார்க்குறேன், 1000 rupees தானே ஃபைன் பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐஃபோனுக்கு மெசேஜ் வருது. ஐஃபோனில் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகலை. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐஃபோன் யூசர்ஸ் நீங்கள் வெரி சேஃப். ஸோ ஆகலைன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஃபோனுக்கு கன்வெர்ட் பண்ணி, சரி 1000 தானே காருக்கு ஃபைன் இருக்குது, அதை நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு அதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி என்னோட மொபைல் நம்பர் போட்டு என்னோட ஓடிபி மட்டும் தான் போட்டேன். நான் காலி. என் அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்ட்ஸை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க. ஸோ இது நான் ஃபேஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்கள் அமௌண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக இன்சூரன்ஸோ இல்லை நீங்கள் ஃபைன் கட்டியிருக்கீங்க அந்த மாதிரி மெசேஜ் வராது. உங்களுக்கு ஒரு ஓடிபி லிங்க்ஸ் எதுவுமே வராது. டைரெக்டாக -10,000 ஒவ்வொரு அமௌண்ட்டாக கம்மியாயிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஸ்விக்கி லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க ஸ்கேம் ஐடிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிங்க் யூபிஐ மூலமாக தான் எடுப்பாங்க. ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அமௌண்ட் எல்லாம் காலியானோன்னா அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். செகண்ட், சைபர் கிரைமில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு அவங்களே ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் அக்னாலஜ்மெண்ட் டீட்டெயிலும் அனுப்புவாங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு. அந்த லாகின் ஐடி அக்னாலஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட் கிடைக்கும். அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நியர்பை ஸ்டேஷனுக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த அன்னைக்கு எனக்கு நடந்தது நைட்டு 9:43 PM. ஸோ நான் நெக்ஸ்ட் டே போனேன். மிட் நைட்லேயே இது எல்லாமே நான் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த நாள் நான் போனேன். இது டே டைமில் உங்களுக்கு நடக்குதா, நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ஸ்டேஷன் போகணும். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு CSR காப்பி நீங்கள் ஸ்டேஷனில் வாங்கிருங்க. அதை கொண்டு போய் உங்களுக்கு எந்த ரெப்யூட்டட் சைபர் கிரைம் போர்ட்டலுக்கு சொல்கிறாங்களோ அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் இதை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அண்ட் மோரோவர், நான் நைட்டே, அதாவது எனக்கு 9:43 இது நடக்குது. நான் உடனே அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறேன். டெபிட் கார்ட்ஸ், என்னோட நெட் பேங்கிங் ஆக்சஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறேன். அண்டு கஸ்டமர் கேருக்கு நான் மெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி மெயில் ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் தெரியலனா, ChatGPT வெரி ஹெல்ப்ஃபுல், எனக்கு ரொம்ப கைட் பண்ணுச்சு. ஸோ கஸ்டமர் கேருக்கு எப்படி அனுப்புறது அண்ட் சைபர் கிரைம் எப்படி அப்ரோச் பண்ணுறது எல்லாமே கைட் பண்ணுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் மெயிலோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக நான் அனுப்பிட்டேன். எல்லாமே நான் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு காலையில் எல்லாமே ஜெராக்ஸ், நான் இந்த ஜெராக்ஸ்லாம் கூட இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எத்தனை யூபிஐ ஐடிஸ் என்னோடலேருந்து எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு, எந்த யூபிஐ ஐடியிலேருந்து போயிருக்கு, எத்தனை மணிக்கு போயிருக்கு, நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது, என்னோட அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே நான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு டைரெக்டாக போனேன். ரொம்ப ஈஸியாக ஆச்சு. அண்ட் பேங்க்கை விசிட் பண்ணணும். பேங்க்கை விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஒரு நாள் சர்வலைன்ஸில் வைப்பாங்க. நீங்கள் எதுவுமே மால் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு டெம்பரவரி கிரெடிட், உங்களோட அமௌண்ட் எவ்வளோ போச்சோ அதை டெம்பரவரி கிரெடிட் பண்ணுவாங்க. அமௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போச்சோ அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க அந்த ரெப்யூட்டட் பேங்க். பட் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிறது எல்லாம் அனலைஸ் பண்ணி முடித்தோன்னே எகெயின் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுறது தான். ஆனால் அந்த அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். அதுதான் டெம்பரவரி கிரெடிட். ஸோ இதெல்லாம் நடந்துருச்சுன்னு எனக்கு கிரெடிட் ஆகலை. பட் நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வித்தின் 10 minutes அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh போய் 2.5 lakh போய் 5 lakh போய் ஏகப்பட்ட பேர், லைக் டாக்டர்ஸ் நிறையா பேர் அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தாங்க. ஸோ ஸ்டேஷனே பார்த்தீங்க அப்படின்னா லைனாக சைபர் கிரைம் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது 10ல் ஒருத்தவங்களுக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. எம் பரிவஹன் அப்படிங்கிற ஆப் இது கவர்மெண்ட் பேஸ்டு ஆப்னு நினச்சி எல்லாருமே நம்பி டவுன்லோட் பண்ணுறோம். பட் விஷயம் என்னென்னா, நமக்கு மெசேஜ் வரப்பே அந்த கார் நம்பர் நம்மளுதான் இருக்காது. நம்ம இருக்க டென்ஷனில், நமக்கு இருக்க 1000 ப்ரெஷரில் நம்ம அந்த நம்பர், நம்மளோட கார் நம்பரெல்லாம் நம்ம பார்க்க மாட்டேன். நான் அது உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது என் கார் நம்பரே கிடையாது. ஆனால் நான் அதை பார்த்தோன்னே என்னோட கார் ஃபைன் தான் அப்படின்னு நான் பயந்துட்டு நான் பே பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். காசு போனதுக்கப்புறம் கவலைப்பட்ட எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, எந்த யூஸும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் பி அவர். இதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இது
ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கு. நிறைய பேர் லாஸ் ஆகிட்டு இருக்காங்க டே பை டே. ப்ளீஸ் இந்த ஆப்புன்னு இல்லை, இன்சூரன்ஸ் ஆப்பு, கோல்டு, டிஜிட்டல் கோல்டு பை பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த லிங்க்ஸ் வந்து ஆப் மூலமாக வந்தாலும், லிங்காக வந்தாலும் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஸ்கேமர்ஸ் அதிகமாக ஆகிட்டே இருக்காங்க. நான் எப்படி வந்து ஸ்கேமர்ஸால் ஏமாந்தேங்கிறது இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், பாருங்கள். ஸோ சாட்டர்டே எனக்கு மெசேஜ் வருது. ஸோ சண்டே வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ் எல்லாம் போகுது. ஸோ இங்கே பாருங்கள், எம் பரிவகன் ஆப், இதனோட கார் நம்பரே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சைபர் கிரைமில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்ஆர் நம்பர் தருவாங்க. நான் என்னோட எஸ்ஆர் நம்பர் நான் உங்களுக்கு டிலீட் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் ஐசிஐசிஐ பேங்க்கில் இந்த மாதிரி உங்களுக்கு 1 சர்வீஸ் டேயில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், ஸ்விக்கி லிமிடெட் அந்த மாதிரி தான் எனக்கு அமௌண்ட்டு டெபிட் ஆயிருக்கு. ஸோ 10,000 எனக்கு 20,000 போச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப் வந்தால் ப்ளீஸ் டவுன்லோட் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் மணி லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, உங்கள் ஃபேமிலியும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.